33 வருஷம் சினிமாவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 33 என்ன நம்பர்? எதனால இந்த 33க்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் அஜித் சைடுல இருந்து? இன்னும் ஒன்றும் செலிப்ரேஷனே கிடையாதுங்க. அவரு தான் அவர்களை மதிக்கலைனாலும் மதிக்காட்டினாலும் நம்ம கூட ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதை மதித்து நாம் ஒரு லெட்டர் எழுதணும்னு அவர் நினைக்கிறார். அவ்வளோதான். இந்த 33 வருஷம் செலிப்ரேஷனை அவர் எங்கேயுமே கொண்டாடலையே. இல்லை 30, 35, 40, 45 ஒரு ரவுண்டாக ஒரு நம்பரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம். 33க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த இல்லை, நம்பர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொன்னால் கூட இந்த 33ங்கிறது நியூமராலஜியில் ரொம்ப முக்கியமான நம்பர். ஓகே. நியூமராலஜிலே ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ தர்ற ஒரு நம்பர்னா 33. ஓ, அதனால அவர் 33 கொண்டாடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அவரோட ஸ்டேட்மெண்ட், உங்களோட ரிவ்யூ என்ன சார்? என்ன 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 ஸ்டேட்மெண்ட்டில் நிறையா தவறுகள் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக வந்து நானே வளர்ந்தேங்கிறது முதல் தவறு. அது வந்து அவரை யாரெல்லாம் வளர்த்து விட்டாங்களோ அவங்க பேரை அவர் சொல்கிறதில்ல ஒன்றும் தப்பு இல்லை. சுரேஷ் சந்திரா பேரை கூட அதில் குறிப்பிடலாம் அவர். ஏன்னா சுரேஷ் சந்திரா வந்து அஜித்தினுடைய நிழலாகவே இருந்து அவருக்கான நல்லது கெட்டதுகளையும் அவர் சுமந்து போயிட்டுருக்காரு. அப்போ என்னோட இத்தனை வருஷமாக நிழலாக பயணிக்கிற என் நண்பனுக்கு ஒரு நன்றின்னு அதில் எங்கேயுமே ஒரு குறிப்பில்லை. அப்போ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய, அவர் சுரேஷ் சந்திராவுக்கு இருக்காது, அது வேறு. ஆனால் நம்ம இத்தனை வருட அஜித்தையும் சுரேஷ் சந்திராவையும் சேர்த்து பார்க்கும்பொழுது ஏன் ஒரு வார்த்தை அவரை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நமக்கு தோணுது. ஓகே. அதே மாதிரி வந்து என் ரசிகர்களை நான் சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை கூட தவறான வார்த்தை தான். ஓகே. ஏன்னா சுயநலத்துக்கு அவர் பயன்படுத்தலைன்னா இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் அவர் வாங்கவே முடியாது. ரசிகர்கள் ஒரு கூட்டமாக தியேட்டருக்கு வரும்பொழுது ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்குறாங்க. அந்த ஓப்பனிங்கை வச்சு தான் ஹீரோவுடைய சம்பளமே இங்கே நிர்ணயிக்கப்படும். இப்போ அஜித் படம் வந்ததுன்னா 5 நாளைக்கு தியேட்டர் ஃபுல்லுப்பா அப்படின்னுறாங்கல்ல. இப்போ 5 நாளை ஃபில்லப் பண்ணுறது யார்? ரசிகர்கள் தானே. இந்த 5 நாள் தியேட்டர் ஃபில்லப் ஆகுதுன்னா இவ்வளோ கலெக்ஷன் வரும். அப்போ இந்த கலெக்ஷன்லேருந்து இவ்வளோ தொகையை நம்ம அவருக்கு சம்பளமாக கொடுக்கலான்னு நிர்ணயிக்கிறாங்கல்ல. அப்போ யாரால் நிர்ணயிக்கப்படுது? ரசிகர்கள். அப்போ எங்கே சுயநலம் தானே அது. அதனால் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை, பொதுநலம் இல்லாமல் சுயநலம் இல்லை. ஆனால் இந்த